பீகார் முதல்வராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் நிதிஷ்குமார். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்கலாம். சுசித்ரா, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். பீகாருடைய முதல்வராக மீண்டும் ஒருமனதாக நிதிஷ்குமார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பட்னாவில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அந்த கட்சிகள் சட்டமன்ற கட்சிகளுடைய கூட்டத்தில் இன்று அவர் அதிகாரப்பூர்வமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைமையாகவும் அவர் இந்த ஆலோசனைக்கு பிறகு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இன்றைய கூட்டத்தின் பொழுது பாஜகவுடைய மேலிட பொறுப்பாளர்கள் மட்டுமல்லாமல் கூட்டணி கட்சியுடைய தலைவர்களான சிராக் பாஸ்வான், உபேந்திரா குஷ்வாகா, சந்தோஷ் குமார் சுமன் உள்ளிட்டோரும் அதில் பங்கேற்றிருந்தார்கள். அந்த ஒரு சட்டமன்ற கூட்டத்தின் பொழுதுதான் அதிகாரப்பூர்வமாக பீகாருடைய புதிய முதல்வராக மீண்டும் நிதிஷ்குமாரே பொறுப்பேற்பார் என்பதற்கான ஒரு ஒப்புதல் என்பது அந்த கட்சி கூட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக வழங்கப்பட்டுள்ளது. பாஜக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சியுடைய எம்எல்ஏக்கள் அனைவருமே பங்கேற்ற இந்த ஒரு கூட்டத்தில் இந்த முடிவு என்பது எடுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் 5வது முறையாக பீகாருடைய முதல்வராக அவர் பொறுப்பேற்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இப்பொழுது அந்த கூட்டத்தில் அதிகாரப்பூர்வமான தேர்வு என்பது நடைபெற்ற அடிப்படையில் அதற்கு அடுத்தபடியாக நேரடியாக ஆளுநர் மாளிகைக்கு சென்று ஆட்சி அமைப்பதற்கான ஒரு கடிதத்தை அவர்கள் உரிமை கோரல் கடிதத்தை தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் வழங்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நிதிஷ்குமார் தலைமையில் கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருமே அந்த ஒரு நிகழ்வின் பொழுது உடனிருப்பார்கள் என்ற ஒரு அறிவிப்பையும் தற்பொழுது பாஜகவானது மேற்கொண்டுள்ளது. பல்வேறு கட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு இன்று நடைபெற்ற அந்த சட்டமன்ற குழு கூட்டத்தில் தான் நிதிஷ்குமார் மீண்டும் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இன்று அந்த ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரல் கடிதம் வழங்கிய பிறகு விரைவில் நாளை அல்லது நாளை மறுநாள் அவர் புதிய முதல்வராக பொறுப்பேற்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக கூறப்படுகிறது. அந்த நிகழ்வில் பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் மட்டுமல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளும் மாநிலங்களுடைய முதலமைச்சர்களும் பங்கேற்பார்கள் என்றும் கூறப்படுகிறது. ஒருமனதாக முதல்வராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் நிதிஷ்குமார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா.